நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை 1 பேதுரு 2:9. ஆண்டவர் சொன்னார், அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த சந்ததி நீ ராஜரிக ஆசாரிய கூட்டம் என்று சொன்னான். அப்போ எனக்கு ஒன்றும் புரியல. நான் அந்த வசனத்தை எடுத்துட்டு போய் எங்கள் பாஸ்டர் கிட்ட கேட்குறேன், ஐயா ஆண்டவர் இந்த மாதிரி ராஜரிக ஆசாரிய கூட்டம் என்ன சொல்றாரு, எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, ஆண்டவர் உன்னை ஒரு நாள் பாஸ்டரா மாற்ற போறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் சொல்றேன், நோ நோ நோ, நான் பாஸ்டராலாம் ஆக விரும்பல, நான் எவாஞ்சலிஸ்ட் ஆக விரும்புகிறேன். அப்போ தான் வெளி தேசம்லாம் ட்ராவல் பண்ண முடியும். பாஸ்டர்னா ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கணும், சபைக்குள்ளேயே இருக்கணும். ஐ வாண்ட் டு பி an evangelist. அவர் சொன்னார், இல்லடா கர்த்தர் உன்னை பாஸ்டராகவும் தான் சொல்லியிருக்கிறாரு. அதே போல தான் பாருங்க, இப்போ பாஸ்டர் தினேஷாகவே உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். அப்போ தேவன் அறியாத இருந்த நாட்களில், நான் அப்போ தான் ரட்சிக்கப்பட்ட புதுசு, அந்த நேரத்தில் அந்த ஒரு வசனம் என் இருதயத்துக்குள் ஆழமாய் பாய்ந்து கிரியை செய்தது. அப்போ எனக்கு தெரியல அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி. இப்போ நான் உணர்றேன், ஆண்டவர் பேசுகிற தெய்வம், காலத்துக்கு முன்பதாகவே உன் எதிர்காலத்தை குறித்து பேசுகிற தெய்வம், உன் வாழ்க்கையை குறித்து அவருடைய சத்திய வசனத்தின் மூலமாக பேசுகிற தேவன். இந்த வசனம் ஜீவனுள்ள வசனம், ஆத்துமக்களை உயிர்ப்பிக்கிற ஒரு வசனம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட பேசணுமா, இந்த பைபிளை எடுத்து முழங்கால நின்று பாருங்க. இரவு நேரங்களில் பைபிளை எடுத்து கண்ணீரோடு வாசித்து பாருங்க. அதிகாலை நேரங்களில் எழுந்த உடனே வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு அழகா உங்களோட கூட பேசுவார். ஒரு டைரி போடுங்க, ஆண்டவர் உங்களிடத்தில் பேசக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் அழகா எழுதுங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏற்ற காலம் வரும்போது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க.